எங்க வீட்ல 2 வீலர் தான் சார் இருந்துச்சு. அவன் காலேஜ் போம்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். சொன்னேன் அந்த நைட்டு தாங்க சார் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலேயே எங்க அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டிய எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டு சார். ஈரோடு சார் நானு. எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க நல்லா இருக்கீங்க. இருக்க சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அண்ணன் வண்டியை தரப்ப அண்ணன் நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு வேலை சார் அனுப்பி பார்த்துட்டு விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. வேண்டாம் நீ வச்சுக்க பையனுக்கு கொடு. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? என்னால இந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல. ஆனா இமோஷனும் ஆகுது. பாசத்தோட கொடுக்கும்போது ஏன் சார் வேண்டான்னு சொல்லுங்க. ஓ, பாசத்தோடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மனசு வரல. ஆமாங்க சார். சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோட கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல மனசு வரல. அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அலறீங்க, அனுப்பி வைக்கிற வண்டியும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஏன் இந்த ரெட்டை குழப்பம் எனக்கு இது இந்த வீடியோவில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன தெரியுமா? பாசத்தோடு கொடுக்கும்போது ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தன் அண்ணன் நம்ம என்ன கேட்டாலும் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட தான் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் அவங்க வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ நம்ம அண்ணன் எது கேட்டாலும் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம கேட்குறோம். எதிர்பாராமல் கேட்குறது ஒரு விஷயம், அது வேறு. சும்மா ஒரு வார்த்தை வாய் இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை நம்ம உறவினர்கிட்ட இல்லை நம்ம அண்ணன்கள்கிட்ட சொல்கிறது வந்து அது ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறான், அந்த மாதிரி கேட்குறானே அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் எதிர்பார்த்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு இதை நான் வந்து பாசத்தினால தான் அவங்க கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எதிர்பார்ப்புனால தானே கேட்குறோம். இல்லாட்டி வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த வண்டியை வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு அதை உங்கள் பையனுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது உடனே உங்கள் அண்ணன்ட்ட போய் அதை சொல்லணும்னு என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. அவங்க அண்ணன் வந்து உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் இது எங்களுக்கே தெரியாமல் கொண்டாந்து அவங்க ஓட்டிக்கிட்ட வண்டியை அனுப்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இதில் எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அது தெரியாத மாதிரி வந்து சிம்பத்தியை க்ரியேட் பண்ணால் என்ன ஒரு நியாயம்? அது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அது நடந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு வேறு விதமாக மாற்றி பேசுகிறதுல என்ன ஒரு அதை நான் வந்து எதிர்பார்த்து தான் அந்த விஷயத்த அண்ணன் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் கேட்டேன். அவங்க அதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடணும். இந்த மாதிரி ஏதோ நான் சொன்னேன் ஆனால் எங்களுக்கே தெரியாமல் கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா என்ன?